முறையை எதிர்த்து ஆங்கில அரசை பல தடவை தனியாக வென்றுள்ளேன். என் வாழ்நாள் முழுவதும் விலங்கு போராளி போல் காட்டில் வாழ்ந்து வந்தேன். என்னை 1924ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் கைது செய்து தூக்கில் போட்டார்கள். என் உயிரை அவர்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் என் நினைவுகள் எப்போதும் உயிரோடு இருக்கும். நீங்கள் முழங்கும் முரசை ஊமையாக்கி விடலாம், வீணையின் கம்பிகளை அறுத்து விடலாம், எவன் ஒருவன் பாடக்கூடாது என பாடிக்கொண்டிருக்கும் வானம்பாடிக்கு சிறை பிடிக்க முடியும். நான் வானம்பாடி, அல்லூரி சீதாராமராஜு. ஜெய்ஹிந்த். இவர்தான் இந்த நாட்டை ஆளும் அரசன். நீதான் என் நாட்டை கைப்பற்ற திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாயா? இந்த நாட்டில் எங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் உள்ளன. இந்த நாட்டை நாங்கள் கைப்பற்றியே தீருவோம். இந்த எண்ணம் உனக்கு தோன்றவே தவறு. அதை என்னிடத்திலே தைரியமாக கூறுகிறாயா? மோதி பார்ப்போம். ஏன் கூச்சல் போடுகிறீர்கள்? நம் மன்னரை சுட்டுட்டாங்க. என்ன, நம் மன்னரை சுட்டுட்டார்களா? அல்ல, நாம் ஒரு யாக மன்னரை சந்தித்து பேச வேண்டும். காட்சி 5. மருது சின்ன மருது அரசபைக்கு வருதல். வணக்கம் மன்னா, உங்களை சந்திக்க சின்ன மருது பெரிய மருது வந்துள்ளனர். உள்ள அனுமதிக்கலாமா? அவர்களை உடனடியாக வர சொல். உத்தரவு மன்னா. மன்னா வாருங்கள். வணங்குகிறோம் மன்னா. நலமாக உள்ளீர்களா? என்ன நடந்தது? நலம்தான். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை கைப்பற்ற எண்ணினார். அதை எதிர்த்து கேட்கும் போது எனக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட சண்டையில் நான் என் பக்காடு நேரத்தில் ஆங்கிலேயர்கள் என்னை சுட்டார்கள். இதற்கான விளைவுகளை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் மன்னா. காட்சி 6. மருது சகோதரிகள் மனம் சூழ்ந்தது. இனி அமைதி அல்ல, இனி பாசம் அல்ல, இனி போர். தாய் மண்ணுக்காக மக்கள் உரிமைக்காக மருது சகோதரர்கள் சுதந்திர பயணத்தை தொடர்கிறார்கள். நாங்கள் உங்களுடன் நம்ம மனத்தில் ஆயுதங்களை உருவாக்கலாம். பெண்கள் வீடுக்கு மட்டுமல்ல, நாம பொருள் பங்கு பெறலாம். இது எங்கள் மண், இது எங்களுக்கு சொந்தமானது. பெண்கள் தங்கள் உரிமைக்காக போராடவும் சமூகத்தில் சம உரிமை பெறவும் போராட வேண்டும். காட்சி 8. ஒரு நாட்டின் மீது தாக்குதல் செய்பவர்கள் அதை சாய்க்க நினைக்கும் விருதாளர்கள். பொறுப்புள்ள மகளாக வளர்த்தேன். என் மண்ணுக்காக என் மக்கள் உயிர் கொடுக்க தயார் என்பதனை பார்க்கும் போது என் மனம் கண்ணீர் விடுதலையாய் ஒலிக்கிறது. இந்த மண்ணும் மக்களும் தான் நம் குடும்பம். நம் தந்தையின் வித்தை நம்மளோட பொறுப்பு. பூஜை செய்வோம் மக்களே. நான் உங்களுக்கு ரகசிய தகவல்களை கொண்டு வந்து கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான உணவு, துணி, உதவிகள் செய்கிறேன். இது எங்கள் மண், இதை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். காட்சி 8. ஒரு நாட்டின் மீது தாக்குதல் செய்பவர்கள் அதை ये 15 अगस्त को बनाया जाता है। हमारा देश 15 अगस्त 1947 को आजाद हुआ था। स्वतंत्रता दिवस हमें एकता की शक्ति सिखाता है। स्वतंत्रता दिवस एक महान दिन है। भारतीय लोगों के लिए ये पर्व दिन है। ये लोकतंत्र का सबसे बड़ा पर्व है। ये इस दिन राष्ट्रगान गाया जाता है। इस दिन झंडा फहराया जाता है। जय हिंद, जय भारत, भारत माता की जय। धन्यवाद। हमारे यहाँ कोई मारे ना, यहाँ अपनी भी थोड़ी अदा, थोड़ा अंदाज ऐसे है, चाहे वैसे है, अरे जो भी है जैसे है, उनपे हम नाज दुश्मन
Sudalurum, Tamil Nadu. She spent 7.5 years in prison for her participation in the India's independence movement. She was the only woman elected to the Tamil Nadu state legislature, serving as a Congress MLA following her election victories in 1937 and 1946. She started political activism in 1921 with non-cooperation movement, and later she took part in the Nail Statue Satyagraha, Salt Satyagraha and Quit Indian movement. Her courage was well known by Mahatma Gandhi, called her Jhansi Rani of South India. When Gandhi came to Cuddalore to meet Anjali Ammal, but the British government prohibited their meet. But Anjali Ammal still managed to meet Gandhi by dressing up in burqa. She also encouraged her 9-year-old daughter to participate in the protesters, who was named Leelavati by Gandhi himself. In 1930, Anjali Ammal was arrested for picketing shops on Godown Street in Madras to protest against the foreign goods. After her court hearing, she defended herself, claiming guilt and accusing the protesters, police of treating the protesters harshly. In 1931, she presided over the All Indian Women Congress meet. In 1932, she took part in the Ananda struggle, for she was sent back to the Vellore prison. She was released on the bail on account of her delivery within 2 weeks. After 2 weeks, her son was born. She named him Jai Veeran, as known as Jaya Veeran. He was born while during the parallel of prison during the freedom struggle. She was sent back to the Vellore prison. After the India's independence in 1947, she elected as a member of Legislature Assembly tribe. There is nothing stronger than a woman who was rebuilt herself. I am proud of myself because I am also a woman. Jai Hind. Thank you. தமிழ் மேம் இப்போ வீடியோ எடுக்கும்போது உங்கள் கை குறுக்கில் வருது.